விருதாவாய் போய்விடும். ஆகவேதான் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. கிறிஸ்துவின் சிலுவை என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. அப்படின்னா அவர் எதுக்காக மரித்தாரோ, சிலுவையில் அவர் மரித்தாரோ, எதற்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டாரோ, எதற்காக சிலுவையில் அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தினாரோ, அதை என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செஞ்சால் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பவுல் சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப சாதுரியமாக நான் பிரசங்கம் பண்ணனா அவர் சிலுவையில் மரித்தது, சிலுவையில் காயப்பட்டது, அது என்னவாகும்? வீணாய் போகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஏன் சிலுவையில் மரித்தார்ன்ற விஷயங்கள் தெரியாமல் போயிடும். சிலுவையில் மரித்த காரியம், அதனுடைய நோக்கம் என்னதென்று அறியாமல் போய்விடும் என்று பவுல் என்ன செய்கிறார்? இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது கிறிஸ்து சிலுவையில் மரித்தது என்ன செய்யக்கூடாது? நம்ம வீணாக்கக்கூடாது. கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வெறும் நம்மளுடைய வசதிக்காக இல்லை. நிறைய இடங்களில் நீ எதுக்காக போதிக்கிறாங்க அப்படின்னா, சிலுவையில் இயேசு மரித்தது எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்மளாம் வசதியாக வாழணுன்றதுக்காக. அல்லேலூயா. இயேசு அதுக்கு மட்டுமா சிலுவையில் மரித்தார்? அது மட்டுமா நோக்கம்? அவர் இந்த உலகத்தில் சிலுவையில் மரித்ததற்கு நோக்கம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வசதியாக வாழணும், செல்வாக்காக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், அதுக்காக மட்டுமா ஆண்டவர் மரித்தார்? அப்போ இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வசதியாக தானே இருந்தாங்க? யோபு வசதியாக தானே இருந்தான், ஆபிரகாம் வசதியாக தானே இருந்தான், தாவீது வசதியாக தானே இருந்தான், சாலமோன் பயங்கர வசதியாக தானே இருந்தான். இன்னும் எத்தனையோ மனிதர்கள் கர்த்தருடைய ஜனங்களை என்னவாக தான் இருந்தாங்க? வசதி வாய்ப்போடு தான் இருந்தாங்க, செல்வ சீமான்களாக இருந்தாங்க. கேளாத ஐஸ்வர்யத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்போ இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்தாங்க? செல்வாக்காக தான் இருந்தாங்க, செல்வ சீமான்களாக இருந்தாங்க, வெள்ளியும் பொன்னையும் உடையவர்களாக தான் இருந்தாங்க. அப்போ மறுபடியும் இயேசு சிலுவையில் மரித்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆஸ்தி சேர்ப்பதற்கா, இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பை கூட்டிக் கொள்வதற்கா, இன்னும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிப்பதற்கா, அப்படி என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? போதிக்கிறாங்க. அதை தான் பவுல் சொல்கிறார், நான் இப்படி சாதுரியமான உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னால், அவர் சிலுவையில் மரித்த அந்த நோக்கம் தெரியாமல் உங்களுக்கு போயிடுச்சுன்னா, அது உங்களுக்கு என்னவாயிடும்? வீணா போன காரியமாய் தெரிய வரும். அல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாய் போகாதபடிக்கு நான் சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். அப்போ கிறிஸ்து சிலுவையில் மரித்த காரியத்தை சாதுரியமாக என்ன பண்ணக்கூடாதா? பிரசங்கம் பண்ணக்கூடாதா? ரொம்ப திறமையா, ரொம்ப ஞானமா, அதாவது ஞானம் என்று சொன்னால் தேவ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தில் பேசுறது, தேவனை அறிகிற அறிவுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறது, இந்த உலகத்தை அறிகிற அறிவில் பேசுறது, இந்த உலக ஞானத்தில் பேசுறது, இந்த உலக சாதுரியத்தில் பேசுறது. பவுல் சொல்கிறார், நான் பேச்சிலே கல்லாதவன் அல்ல, கல்லாதவன் தான், ஆனால் அறிவிலே என்ன செய்யல? கல்லாதவன் அல்ல என்று சொல்கிறார். எனக்கு பேச தான் தெரியாது, ஆனால் எனக்கு அறிவுன்னு ஒன்று இல்லாமல் இல்லை அப்படின்றார். எந்த அறிவை அவர் சொல்கிறாருன்னா, வேத அறிவு, தேவனை அறிகிற அறிவு. எல்லாரையும் போல எனக்கு சாதுரியமாக பேச தெரியாது, அதனால் நான் பேச்சில் கல்லாதவன் தான், ஆனால் நான் அறிவில் கல்லாதவன் அல்ல என்று சொல்கிறார். அப்போ சாதுரியமாக பேசுறது தான் இன்னைக்கு நிறைய பேர் திறமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சிலுவையை சாதுரியமாக பேசுறதுக்காக கர்த்தர் அனுப்பலை. அந்த சிலுவை வீணாய் போகாதபடிக்கு இயேசு எதற்காக சிலுவையில் மரித்தார், எதற்காக அவர் தழும்புள்ளவராய் மாறினார், எதற்காக காயப்பட்டார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார், எதற்காக அதை சிலுவையில் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்பதை ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா? அப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய சிலுவை, கர்த்தர் சிலுவையில் எந்த காரியத்திற்காக மரித்தாரோ அதை மறைத்து நம்ம திறமையாய் பேசும்போது அங்கே சிலுவை என்ன செய்யும்? வீணாய் போய்விடும். அடுத்தது சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கிறதா? பைத்தியமா இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றின உபதேசம் இருக்குல்ல, அது கெட்டு போகிறவங்களுக்கு என்னவா இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது.
சிலுவையை பற்றின உபதேசம் என்ன என்றால் என்ன அப்படின்னா, கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டு திரியுறது அது இல்லை. இங்கே கர்த்தர் சொல்லுகிற சிலுவை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற சிலுவை என்பது நம்ம கழுத்தில் டாலரில் போட்டுக்கிட்டு இருக்கிற பாரு, அந்த சிலுவை அல்ல. ஜெபமாலையில் வச்சு சிலுவை வச்சு ஜெபமாலையை உருட்டுறாங்கல்ல, அந்த சிலுவை அல்ல. சில ஊழியக்காரர்கள், சில விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது, எங்கேயாவது சர்ச்சுக்கு போகும்போது, பண்டிகை நாட்களில் சிலுவையை தூக்கி கொண்டு தெருவில் என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. சிலுவையை பெரிய சிலுவையாக செஞ்சு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தெருவில் நடந்து காண்பிக்கிறாங்க. ரோடு ஷோ பண்ணுறாங்க, வீதியில் நடந்து வீதியில் ஷோ காண்பிக்கிறாங்க. அந்த சிலுவையை குறித்து இங்கே வேதம் சொல்லவில்லை. சிலுவை என்பது பாடுகள். அல்லேலூயா. சிலுவை என்பது என்னது? பாடுகள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றின உபதேசம் என்று சொன்னால், இந்த மாதிரி சிலுவையை நம்ம தனியாக செஞ்சு ஒரு ஆசாரிக்கிட்ட சிலுவையை கொடுத்து மரத்தை கொடுத்து சிலுவையை செய்ய சொல்லி, அல்லது தங்கத்தை கொடுத்து தங்கத்தினால சிலுவையை செஞ்சு அதை சுமந்து கொண்டு திரியிறது அல்ல, அதை குறித்து காரியம் அல்ல. சிலுவை என்று சொன்னால் இயேசுவுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான். என்னது இது? சிலுவை. இயேசுவுக்கு அவரை அடித்து அவரை அறைந்து அவரை மரணத்துக்குள் ஆக்குவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையின் ஆயுதம் தான் என்னது? சிலுவை. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு காந்திய எதனால கொன்றாங்க? காந்தியை எதனால கொன்றாங்க? எதனால சாவடிச்சாங்க சொல்லுங்க? எந்த ஆயுதத்தினால கொன்றாங்க? அதுக்கு தாவீது காந்தியடிகளை துப்பாக்கியை வச்சு என்ன செஞ்சாங்க? காந்தியை கொன்றாங்க இல்லையா? அப்ப காந்தி மேல உள்ள பக்தர்கள் எல்லாரும் துப்பாக்கி வச்சு அலையறாங்க. சொல்லுங்க. எங்க காந்தியடிகளை, எங்கள் தேச பிதாவாகிய காந்தியடிகளை எதிரிகள் துப்பாக்கியை வச்சு என்ன செஞ்சாங்க? சுட்டு கொன்றாங்க. அதனால எங்க காந்தியடிகளுக்கு அடையாளமா எங்க கழுத்துல எல்லாரும் நாங்க துப்பாக்கி மாட்டின்னு திரியிறோம் அப்படின்னு இருக்கா? அப்படி யாராவது செய்யறத பாத்துக்கிறோமா? சொல்லுங்க. இல்ல. அல்லேலூயா. அல்லது துப்பாக்கியை வச்சு வணங்குறத பாத்துக்கிறீங்களா? காந்தியடிகளை துப்பாக்கியை வச்சுதான் கோட்ஸே கொன்றான். அதனால துப்பாக்கியை நம்ம என்ன செய்யணும்? புனிதமா வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை யாராவது காந்தியடிகளை பின்பற்றுகிற தேச ஜனங்கள், காந்தியடிகளுடைய மக்கள், அவரை நேசிக்கிற ஜனங்கள் அந்த துப்பாக்கியை புனித சின்னமா எண்ணுகிறார்களா? இல்லை. சில மனிதர்களை, பலவிதமான தேச பிதாக்களை பலவிதமான ஆயுதங்களை கொண்டு கொன்றார்கள். உதாரணத்துக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க? தூக்கில் தொங்க விடுறாங்க. அப்போ தூக்கில் தொங்க விட்டாக்கா அதனால் அந்த மனிதர்களை நேசிக்கிறவர்கள் தூக்கு கயிறை வச்சுன்னு அலையிறாங்க. சொல்லுங்க. எங்கள் தலைவரை தூக்கில் போட்டாங்க, எங்கள் அரசியல் தலைவரை என்ன செஞ்சாங்க? தூக்கில் போட்டாங்க, எங்கள் கட்சி தலைவர்களை தூக்கில் போட்டாங்க, அதனால் நாங்கள் எல்லாரும் தூக்கயிரோட என்ன பண்ணுறோம்? அலையிறோன்னு சொல்கிறாங்களா? இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நம்ம தான் இயேசுவை எதனால கொன்றாங்க? சிலுவையில் கொன்றாங்க என்று சொல்லி சிலுவையை நம்ம என்ன செய்கிறோம்? புனித சின்னமாக அதை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அதை புனித சின்னமாக கழுத்தில் மாட்டிக்க ஆரம்பித்து கொள்ளிட்டோம். அதை புனித சின்னமாக இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டு திரிய ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் சிலுவையை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கிட்டு திரியக்கூடாது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கும் போது என்ன செய்கிறாங்க? சிலுவை போடுறாங்க. எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்தா சிலுவை போடுறாங்க. தண்ணீரை ஜெபம் பண்ணி கொடுத்தா சிலுவை போடுறாங்க. குழந்தைக்கு ஜெபம் பண்ணால் சிலுவை போடுறாங்க. வியாதிஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணால் சிலுவை போடுறாங்க. வேதத்தில் சொல்லப்படாத ஒரு முறைமைகள், வேதம் அதை அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் செய்கிற ஒரு முறைமைகள் இதெல்லாம். ஆண்டவர் அதற்கு பரிந்துரை செய்யலை. கர்த்தர் அதை நமக்கு இதை செய்யுங்க என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்கு அருளலை. ஆனால் அந்த சிலுவையில் அவர் மரித்தார் என்ற ஒரு காரணத்திற்காக சிலுவை என்ன செய்கிறோம்?
அடையாளமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் சாதுரிய ஞானத்தினால பண்ணி கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் மரித்தார் என்ற நோக்கம் என்ன செஞ்சிருச்சு, ஜனங்களுக்குள்ள மறந்து போயிடுச்சு. இயேசு எதுக்காக சிலுவையில் மரித்தார் என்ற நோக்கம் மறந்து இன்னைக்கு அதனுடைய டாபிக் வேற மாதிரி ஜனங்களுக்குள்ள அது பரவி விட்டது. அதுதான் சொல்றாரு, சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார், காரணம் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிற. இரண்டாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, இந்த சிலுவையை பற்றின உபதேசம் யூதர்களுக்குள்ள, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இயேசு சிலுவையில மரித்தார் என்ற அந்த உபதேசம் அது அவங்களுக்கெல்லாம் என்னவா இருக்குதா, பைத்தியமா இருக்கிறத. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து மரிப்பதில்லை அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அவர் என்றென்றைக்கும் மரிப்பதே கிடையாது அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் புரிந்து கொள்ளுதல். அப்போ கிறிஸ்துவானவர், மேசியாவானவர் மரிப்பதில்லை என்றுதான் அவங்க நம்பி இருந்தாங்க, அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இயேசு மரித்தார் அப்படின்னு சொன்ன உடனே, எதனால மரித்தார், எதிலே மரித்தார், சிலுவையில மரித்தார் என்ற அந்த விஷயத்தை அவங்க சொன்ன உடனே அது அவங்களுக்கு என்னவா இருக்கிறது, பைத்தியமா இருக்கு. யார் அவன் பைத்தியக்காரன், இயேசு மரிப்பதில்லை, மேசியா மரிப்பது கிடையாது, கிறிஸ்துவானவர் என்றைக்கும் மரிப்பது கிடையாது, அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், அவர் என்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அவர் போய் மரிப்பாருன்னு சொல்றீங்க, அவர் போய் பாடுகளுக்கு உட்படுவார்னு சொல்றீங்க. பேதுரு கூட ஒரு முறை அவர் என்ன சொன்னா, அவரை கையை பிடிச்சிக்கிட்டு போய், ஆண்டவரே நீர் மரிப்பதில்லை, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மரிக்க மாட்டீங்க, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று இப்போதானே சொன்னேன், நீங்க மரிப்பதில்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ பெரும்பாலான யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், மேசியாவானவர் என்ன செய்யறது கிடையாது, மரிப்பது கிடையாது, அவர் கிறிஸ்துவானவர் மரிப்பது இல்லை என்பதுதான் அவனுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையின் மத்தியில் தான் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இயேசுவானவர் என்ன பண்றாரு, போய் சிலுவையில் மரித்த உடனே இந்த இயேசு சிலுவையில் இந்த மரித்த இந்த இயேசுதான் நாம எதிர்பார்த்த கிறிஸ்து என்று சொல்லி சீஷர்கள் போய் அப்போஸ்தலர்கள் போல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் போய் உபதேசம் பண்ண உடனே இப்போ இந்த உபதேசம் அவங்களுக்கு என்னவா இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. ஏன்னா அவங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இயேசு என்ன பண்ண மாட்டாரு, மரிக்க மாட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அவர் சாவதில்லை என்று நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இயேசு மரித்தார், அந்த மரித்த இயேசு தான், சிலுவையில் மரித்த இயேசு தான் நம்முடைய கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய மேசியா அப்படின்னு சொல்லி அவங்க போய் பிரசங்கம் பண்ண உடனே அவங்களுக்கெல்லாம் அது என்னவா இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற ஜனங்களுக்கு அது என்னவா இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. இதை போய் சொல்றாங்க, அவங்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, அது அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, பைத்தியகாரத்தனமா இருக்கிறது. ஆனால் அடுத்த வரி சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் ஒண்ணுதான், ஆனா அதை குறித்த ஜனங்கள் ரெண்டு விதமா இருக்கிறவர்கள். ஒரு ஜனங்கள் நம்பப்படுகிற ஜனங்கள், இன்னொரு ஜனங்கள் கெட்டு போகிற ஜனங்கள். ஹல்லேலூயா. உபதேசம் ஒண்ணுதான், சிலுவையை பற்றின உபதேசம் ஒண்ணுதான், அதை நம்பப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு, அதை பைத்தியம் என்று அதை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அதை தான் சொல்கிறாரு, அந்த பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தை பார்த்தா சொல்றாரு, அவர்கள் கெட்டு போகிற கூட்டம், கெட்டு போகிற ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்ப கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கிறது, பைத்தியமா இருக்கு. அதை அவங்களால நம்ப முடியல, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அதை அவர்களை விசுவாசிக்க முடியல, அதனால அவங்க என்னவா இருக்கிறாங்க, அது பைத்தியமா இருக்கிறது. அது சொல்லுகிறவர்களையும் பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு அது பைத்தியமா தெரியுது, சொல்லப்படுகிறவர்களும் பைத்தியமாய் காணப்படுகிறார்கள். ஆகவே தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, நம்பப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, சிலுவை என்று சொன்னால் என்ன, சிலுவை என்றால் என்ன, சிலுவை பற்றிய உபதேசத்தை பார்த்தோம். சிலுவை என்றால் என்ன, இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் சொன்னாரு, அந்த சிலுவையை
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன செய்யணும்? பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப சிலுவை என்று சொன்னால் என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன? சிலுவை என்று சொன்னால் சிலுவையே தானா? சிலுவை என்று சொன்னால் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவையே தான் சுமக்கணுமா?